காதல விழுதா? ஏய் இந்தாயா. ஏய் தம்பி இந்தாயா போப்பா. எவ்வளோ நேரம் உட்காந்துருப்ப? சொல்றது விழுலையா? காதல விழுதா விழுலையா? போப்பா. ஏய் அரக்கு கலர்ல நீ துணி போட்டுருந்தா பெரிய ஆள் நினைப்பா நீ. ஓஹோ ஏ தம்பி உன்னதான் சொல்லுது காதல விழுகுதா விழுகலையா தம்பி? இப்ப நான் மோசமான ஆள் பொழந்து விடுவேன். எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அங்க சொல்லிட்டு போங்க. ஆமா சௌரியம் போங்க. நீங்க பொழந்தத வண்டியில வாத்தேனே. சரி 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 சரி. உன்னதான் சொல்லுது. ஏய் போயிட்டே இருக்கனா. எங்க போறது? எங்க வேணா போங்க. அது உங்க ஜோலியா. நாங்க ஒரு ஆம்பளையா அழிய மனுஷனுக்கு சொல்லாம போறது அழகுன்னு சொல்லிருக்கேன். ஆளுல நேத்துல பேசுறது கொள்றதெல்லாம் வேணாம் தம்பி. ஆயமான விஷயம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இருக்காங்க. அது பழமொழிய பேச ஆளு வளரணும் அறிவு வளரணும்னு சொல்லிருக்கேன் தம்பி. ஒண்ணதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிளம்பி போயிட்டே. மாப்பிள்ள நான் போலாமா? நான் கிளம்புறேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் தாராளமா போறேன். என்ன இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வரியை நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா? பாடுபட்டவன் சொல்லு சொல்லு. அதனால ஒண்ணுமில்ல. பாடுபட்டவன் சோத்த தின்னுவான். என் தெய்வமே தெய்வமே. பாடுபட்டவன் சோத்த தின்னுவான். பள்ளத்தை அரைச்சவன் மீனை தின்னுவான். அப்ப சும்மா இருந்தவன் போங்க போங்க. மத்தி வாடம் குடிச்சிட போகுது. வணக்கம். வணக்கம். உங்கள் பேச்சிலே சற்று ஆணவமும் அகங்காரமும் தெரிகிறதே. தெரியட்டும். தெரியக்கூடாது. அப்படிதான் தெரியும். ஒரு பேச்சு இப்படி இருக்க கூடாதப்பா. நமக்குள்ள 1000 பிரச்சனையோட இருக்கலாம், 1000 வன்மங்கள் இருக்கலாம், 1000 குரோதங்கள் இருக்கலாம். ஆனா நாம் இருவரும் சேர்ந்து இச்சபையிலே தமிழருடைய மாண்பை காக்க வேண்டும். மாண்பை காக்கணுமா? மாண்பியா? மாண்பை காக்கணுமா? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைப்பது வந்தமிழ்நாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் பண்ணப்படாது. வார்த்தை தடிக்குது. தடிச்சிச்சுன்னா சுண்ணாம்பு வைப்போம். டேய், வார்த்தை முறை தவறி தடிக்கிறதப்பா. முறையாத்தான் பேசுறோம். முறை இருக்க மாதிரி தெரியலையே. அபச்சாரம் செய்தாலும் கூட உப்பு சாராயம் காய்ச்சப்படும். ஏன்னா ஒண்ணு விபச்சாரம்டா உப்புச்சாரன்ற என்ன செய்யணும்னு கேளுங்க. என்னை பார்த்த உடனே உண்மையிலே ஒரு சிறப்பான பாடல். போலும் போலும். அந்த அர்த்தத்தோடு அற்புதமாக பாடினீர்கள். சிறப்பான பேச்சு. என்னதான் நம்ம 2 பேருக்குலாம் ஆகடலாம் கூட அற்புதமான பேச்சு. அதை நான் மதிக்கிறேன். இப்பல்ல எப்பவுமே நான் மதிப்பேன். ஆனா உங்க மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் உண்டு. கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன ஒரு வார்த்தை உங்களை பற்றி நான் தவறா பேசியிருப்பேனா? நீங்க எதுவுமே பேசல. ஒரு வார்த்தை பேசிருக்க மாட்டேன். வேணா கேளுங்க, ஆல்ரவுண்டுக்கார கேளுங்க. உங்கள் மீது அவ்வளவு பேரன்பும் பெருமரியாதையும் படைத்தவன் நான். எப்ப மேக்கப் ரூம் பண்ண 10 கிலோமீட்டர் தள்ளியா ஓட்டுருக்காங்க. இல்லை, பக்கத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு சீன பிரிஞ்சு ஒரு போன்ற ஒரு சுவர். அதை தாண்டி அங்கே ஒப்பனையர். சரி, அது எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்கறேன். ஆளுநர் வச்சு சத்தம் போடலன்னா என்ன வார்த்தை கேட்கறது பார்த்தீங்களா? நாய் வேஷம் போட்டா குலைக்கணுமா? இயல்பு தானே. கழுத வேஷம் போட்டா பொதி சோக்கணும். பன்னி வேஷம் போட்டா பிய தின்னணுமா? அதை சொன்னது இந்த நாரதர் இல்ல, அதை சொன்னது ஆல்ரவுண்டர் நாரதர். கேட்டது யாரு? கேட்டது நான் தான். உங்களை யார் கேட்க சொன்னா? என் கடமை அப்பா. என்ன கடமை அப்பா? அது மாதிரி நீ என்ன செஞ்சிருக்கனா? ஆளுநர் சோ போட்டிருக்கனா? அது போட முடியாதியா? ஏய், போட முடியாதியா? இந்த பேச்சு தான் ஆகாது. நீ சாமி போட மறந்துன்னு கூட உன்னை மன்னிச்சு விட்டுறேன். வந்தோனே பேசுனீங்களா? இவ்வளவு பெரிய மேடையில வரவேற்பு தமிழ்நாடு நீங்கல்ல தெரியுதா? முதல்ல வரவேற்பு கொடுக்கறவங்க பேசலையே. எங்க நீ வரவேற்பு கொடுத்த? ஏன் கொடுக்கல? கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வந்தையில, ஆமா, பாடுனையில, பாடுனேன், பேசுனையில, பேசுனேன், என்னை பார்த்தையில பார்த்துட்டேன். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்னையா செய்யணும்? அட என்னதான் செஞ்சு தொலையணும் தெரியல. இதுவே தெரியாத உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அடிப்படை தெரியல. அட என்ன செய்யணும்? அஸ்திவாரம் சரியா இருந்தது கட்டடத்தை உறுதியா கட்ட முடியும். அது உங்களுக்கு தெரியும். அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கேன். அஸ்திவாரம் சரியில்லைன்னு சொன்னேனா? நல்லா கேட்டுக்க. என்னது? 1000 பிரச்சனை இருக்கலாம். வந்தையில வந்தாச்சு, பாடினையில பாடினேன், பேசுனையில பேசுனேன், நான் வந்தல்ல பார்த்துட்டேன், என்னை பார்த்தையில பார்த்தேன். என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அட என்னதாயா? என்னையா செய்யணும்? அட என்னதான் செய்யணும்? தெரியல. என்ன செய்யணும்? ஒண்ணு சொல்லிட்டாது. என் பொறுமைக்கு அளவு இருக்கு.
கோபம் உக்கிரமாச்சு சபிச்சிருவேன். என்ன நல்ல சமைங்க, யார் வேணாம்னு சொன்னா? உதவி சமைக்கல சபிச்சிருவேன். ஓ, சபித்து விடுவீர்களா? எப்படி சமைப்பீங்க? அது வேற, சபிக்கிறத நான் பாத்துக்கிறேன். உண்மையை அறிவை பயன்படுத்து, சிந்தனை குப்படுத்து. பொறுமையா கேக்குறேன். வந்தையில வந்தேன், பாடுனையில பாடுனேன், பேசுனையில. என்னடா படத்துல வர கவுண்டமணி காமெடி மாதிரி கடைக்கு போனியா, 2 பழம் வாங்கினியா, 1 பழம் இங்க இருக்கு. என்னைய பாத்தியா இல்லையா? பாத்துட்டேங்க. என்ன செஞ்சிருக்கனா? என்னையா செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? அட என்னதான் செய்யணும் சொல்லு. நானே சொல்றேன். என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யணும். செஞ்சியா? அப்படி நீ செஞ்சிருந்தீங்கன்னா என் உடல் குளிர்ந்திருக்கும், என் மனம் மகிழ்ந்திருக்கும். அதனை செய்ய வேண்டும் பொழுது கோவம் வர்றது நியாயம் தானையா? என்னப்பா என்ன சொன்னீங்க? உங்களை பார்த்து நான் மண்டிட்டு விருந்தும் கிராமத்துல நல்லிக்கோட்டையில இருந்து ஊர்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 210 கிலோமீட்டர் தாண்டி. ஆமா, அங்க இருந்து உங்களை மண்டி போட்டு என்னையா சொல்லிருக்கு? எதுக்கு அவ கேட்க சொல்ற? என்னைய வார்த்தை விடுற? என்ன செய்யணும்? உட்கார்ந்துருக்காங்க, கிராமத்தாரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வார்த்தை நான் தவறா சொல்றீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க வந்து உனக்கு நான் மண்டிட்டு உனக்கு விருந்து. நீ வேற இப்படி சொன்னீங்கன்னா 4 வருஷத்தோட மொத்தமும் நிறுத்திடுவியா? அப்புறம் என்னையா? நல்லா கேட்டுக்க, சொன்ன வார்த்தையை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். தமிழ் உச்சரிப்புல அதற்கான அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருக்கு? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டுனா பாதம் பணிந்து. அடுத்து என்ன சொன்னேன்? மண்டிட்டு விருந்தோம்பல் பண்ணிருக்கேன். என்ன பண்ணனா? விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்ன? என்ன? மா வாழை பலா முக்கனியோடு சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள் அப்படின்னு நீ வரவேற்றிருக்கனா? நியாயம் தான். நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். அது ஏன் செய்யல? அப்ப எனக்கு கோவம் வர்றது நியாயம் தானே? இப்ப இதுவே நாட்டுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களை உட்கார வச்சு தலைவாழை இலை ஓட்டு முக்கனி சுவையோட பலா வாழை முக்கனி சுவையோட உங்களுக்கு நான் சாப்பாடு பரிமாறிப்பேன். சரி. ஆனா வந்திருக்கிறது என்ன இடம்? என்ன இடம்? காடு. ஆமா, வேலிமலை சாறு. சரி. இந்த காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எனக்கு விருந்தோம்பல் பண்ணுனா நான் என்ன செய்ய? இதுதான் தப்பான பேச்சு. இருப்பது என்ன? கூலா கட்சியா குசேலன் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ரஜினிகாந்த் படம். பெரிய கண்டுபிடிப்பு. என்னது? அந்த குசேலன் இல்லையா? குசேலன் ஒருத்தர் இருந்தார். ஓஹோ. கண்டமரமாத்தோட பால்ய சிநேகிதர். பாலினம் பண்ணிருக்காங்க. டேய், கதை சொல்ல வேணாம் உனக்கு. நீங்க தானே சொன்னீங்க. சிறுவயது நண்பர்கள் பா. நண்பர்கள். இவர் நாட்டுக்கு ராஜா ஆயிட்டாரு. ஆனா இவர் ஏழ்மையின் பிடியில சிக்கி வறுமை தாங்கல மன்னரா பொடி சொட்டிக்கிட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவருக்கு பரிசு கொடுக்க ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லாம எப்படி என் நண்பனை பார்க்கறது அப்படின்னு மன வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது அப்பதான் என்ன பண்ணாரு, அவர் துணைவியார் ஒரு கைப்பிடி அவளை கொடுத்து இதை போய் பரிசா கொடுங்க. இவர் போயிட்டார். அங்க வந்து எல்லாருமே கண்ணபுரமாத்த பொன் பொருள் கொடுக்கும் பொழுது இந்த அவளையா நம்ம கொடுக்கறது அப்படின்னு மறைச்சு வச்சுக்கிட்டாரு. கண்ணன் கேட்டார், நண்பா வா கட்டிப்பிடி வா. டாய் வா. என்ன சொன்னாங்க? கண்ணன் கூப்பிடாரு குசேலனை பார்த்து, வா எனக்காக நீ என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறாய் கேட்கும் பொழுது அப்பதான் கையை மறைச்சு வச்சாரு இல்லையா? எங்கே கையை காட்டு சொல்லும் பொழுது அவர் வைத்திருந்த அந்த கைப்பிடி அவளுமே பொன்னாக மாறியதான். இதுல இருந்து என்ன தெரியுது? இருப்பது என்ன அதை கொடுத்தேனா தாயா அங்கே சிறப்பு கிடைக்கும். பாரு, நான் உன்ட்ட வேற எது எதிர்பார்க்கல, ஏத்துக்கிறேன். உன்ட்ட என்ன இருக்கோ அதை கூட ஏத்துக்கிறேன். அதை ஏத்துக்கிறேன். இப்ப சொன்னீங்க பாருங்க, 100ல ஒரு வார்த்தை சொன்னால் அழகா சொன்னீங்க. சிறப்பு. கொடு, நான் ஏத்துக்கிறேன். ராமாயணத்துல குகன் வந்து ராமனுக்கு கொடுத்தாரு. ஆமா, தேனையும் மீனையும் கொடுத்தாருல. ஏன் கொடுத்தாரு? ஏன்னா ராமா நீயும் நானும் கொண்ட நட்பு ஆழமானது, ஆழமானதாக இருக்க வேண்டும், உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு தேனை மீனையும். அப்ப இருக்கிறத கொடுத்து அவர் மனசை இடம் பிடிச்சார்ல. அப்ப நான் எது கொடுத்தாலும் நீங்க ஏத்துக்குவீங்களா? இந்த திருநெல்வேலி மேடையில எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ என்ன கொடுக்குறியோ மறுக்காம நான் மனசார ஏத்துக்குவேன். சந்தோஷம். ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுறீங்களா? முக்கரா கட்டை பேர் முகர கட்டை. என்னை பார்த்தா மேடையில் உனக்கு கட்டிங் சாப்பிட்ற மாதிரி தெரியுதா? ஓ, புல் அடிப்பீங்களா? அந்த பழக்கமே இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க இருப்பதை கூட நான் சாப்பிடுறேன். நீங்க ஆனா இருப்பதுன்னா கூலோ கொஞ்சியோ இது மாதிரி சொல்லுவேன்னு நினைச்சேன். அது பேச்சு கிடையாது. இப்ப இந்த மேடையில எதை கொடுத்தாலும் சாப்பிடுன்னு சொன்னது நீங்க தான். ஆமா தம்பி, அந்த பாட்டில் போய் எடுத்துட்டு. எனக்கு அந்த பழக்கம் இல்லையா சத்தியமா? அப்புறம் சொல்றீங்க ஆனா இருக்கிறது என்னமோ அது பேச்சு இல்ல. விடு, ஏன் சத்தம் போடுற நீ? அதை விட என்னமோ சொன்னீங்களே. என்ன சொன்னேன்? நான் என்னமோ பண்ணி பியத்துனமா? அட சொன்னது நான் இல்லையா? அப்புறம் பப்பு நாங்க எதுக்கு வரோம்னா செய்ய வேண்டியதானே. அதை என்ன செய்யணுங்கிறிய? சோப் போட வேண்டியதானே. போட முடியாதியா? போட்டு தாய ஆகணும். ஏயா நாங்க பப்புன்னு வந்த வேஷம் போறவங்க உங்களுக்கு நாங்க என்னென்ன செய்யணுங்கிறிய? என்ன செய்யணும்? என்ன தப்பு? சந்தனம் தேய்த்து விடலாம் உங்களுக்கு. ஆமா, சந்தனம் வீணையை கட்டி விடலாம். வீணையை கட்டி விடலாம். வேர்த்தால் முகத்தை துடைத்து விடலாம். வெளியே எதிர போனா
இது போன்ற ஒரு செயல்களை செய்யும் பட்சத்தில் தானே உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். வெளியே தரப்பு போகணும்னு என்ன குண்டியா கழுவி விடணுங்கிறியா? ஏய், துணைக்கு வர வேண்டும். இது போன்ற ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஒருத்தனை இப்படி ஏளனமா இப்படி பேசப்படாதுல்ல. சரிப்பா, நான் பேசுறேன்னா இங்க பாரு, நான் படிச்சிருக்கேன், நான் மண்டகணம் பண்ணுவேன், திமிரு பண்ணுவேன். உனக்கெல்லாம் எதுக்கு மண்டகணம் வருது? நான் ஏத்துக்கிறேன். சந்தனம் பூசணுங்கிறிய, உங்களுக்கு குண்டியா கழுவி விடணும் அவ்வளவுதானே. செய்ய என்ன தப்பு? நான் செய்றேன். 1000 பேருக்கு அன்னதானம் போடுறப்ப கிடைக்காத புண்ணியம் நீ இதை செஞ்சேன்னா உனக்கு கிடைக்கும். ஓ, அன்னதானம் போட புண்ணியம் குண்டியா கழுவுனா கிடைக்குங்கிறிய. நான் கழிவுறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன விடுவா பேச்சு இல்ல. காலு இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க மக்கள், இப்படி இப்படி திரும்புங்க, இப்படி திரும்புங்க. அங்க என்ன தெரியல திரும்புவதற்கு? நீங்க திரும்புங்க, நான் சொல்லிக்கிறேன். குண்டியை கழுவணும்னு சொன்ன இல்லையா? இங்க குண்டி எங்கேயா இருக்கு? நீ குண்டியை காட்டி நான் குண்டியை கழுவுறேன். ஏயா கொட்டா குச்சியை 2ஆ வெட்டி வச்ச மாதிரி குண்டியை வச்சுக்கிட்டு இதுல குண்டியா கழுவிட சொல்றியே. இங்க பாரு, இங்க தேகத்திற்கு முக்கியம் இல்ல, அறிவுக்கு தான் முக்கியம். வாங்க, படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். நீ என்ன படிச்சிருக்க? நானும் படிச்சிருக்கேன். புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம், வரலாறு, 10 பாட்டு, 8 தொகை, மேல்கணக்கு, கீழ்கணக்கு எல்லாம் நான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? தெரியாம ஒரு கோமாளிக்கு எப்படியா புராணம் தெரியும்? ஏங்க கோமாளிங்கிறவர் இதை மட்டும் தான் படிக்கணும்னு ஒரு கணக்கு வழக்கு இருக்கா? இல்ல, எல்லாமே படிக்கலாம்ல. ஆனா அதுக்கு படிக்கணுமே முதல்ல. ஐயா 13 காடு இருக்கியா? 13 காடுல கோமாளி வந்தா தானே அடிக்க முடியுது. அப்புறம் 13ல அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா ஏன் சொல்ற? நான் புராணம் படிச்சிருக்கேன். நானும் உனக்கு புராணம் தெரியும்ல? நீ படிச்சிருக்கேல? நானும் படிச்சிருக்கேன். அவங்க எதிர்பார்க்கறது புராணத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. பாரு, யாரு வேலை கொடுப்பா? யாரு பேசுறானயா? பேசுவாங்க. புராணம் பேசுவோம்யா? பேசுமா? நான் குதிப்பமா? என்ன வாங்க 2 பேர் சேர்ந்து குதிப்போம். எங்க கடல்லையா? அட விவரத்துக்குள்ள குதிப்போம்யா. குதிப்போம், மக்களுக்கு புரிய வைப்போம். வா, முதல்ல புராணம் மொத்தம் 18 மொத்தமும் நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். பேச்சு மாற மாட்டேல? மாற மாட்டேன். பேசுவா. பிரம்ம புராணம். தம்பி நீ தான் சாச்சி உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்க. ஐயா பெரியவங்க, ஐயா ஐயா பிரச்சனை நடக்குது, இங்க உட்காருங்கய்யா. ஐயா ஐயா பெரியவங்க, ஐயா மூத்தவங்க, பிரச்சனை நடக்குது, நீங்க என்ன தலைமை தாங்கி பிரச்சனை தீர்த்து விட்டு போகணும். உண்மையிலே இது பெரும் பிரச்சனை நினைச்சு உட்கார போறாரு. இல்ல இல்ல பிரச்சனை என்கிட்ட பிரச்சனை மட்டும் நீ எனக்கு சமாதானம் ஆறா? நீ புராணம் பேசுவோம்ட்டீங்களா? வாங்க. ஏய் புராணம் தரே, ஒரு புராணம் உன்னால பேச முடியாது. நல்ல பம்ப படம் எடுத்து ஆடுதல் நாக்கலாம் புச்சிக்கு ஆசை வரவே கூடாது. ஆசை தோசை அப்பல வட, வாங்க பேசி பாப்பா. புராணம் பேர் சொல்லுவியா? சரியா பேசுவா. பேச்ச மாற மாட்டேல? மாற மாட்டேன். பாயா பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், பாமன புராணம், வந்தி புராணம், கூர்ம புராணம், பிரமாண புராணம், பிரம்மணிகை, வைக புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கன்னிமுடா புராணம். சரியான ஆளு. நீ மட்டும் நான் சொன்ன புராண பேர் சொல்லு. நீ படிச்சவனு நான் ஒத்துக்கிட்டு உன்னை மன்னிப்பு கேட்கிறேன். இவ்வளோ நேரம் சொன்ன காதில் விழுகலையா? சொல்லிட்டு போச்சு வேற. இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லை, சேர்ந்தானே சொன்னேன். அப்புறம் சொன்னதுன்னா நானும் சொன்னேன். நான் சொன்னேன். நானும் சொன்னேன். நெஞ்சடைக்கு நான் சொன்னேன். குஞ்சடைக்கு நான் சொன்னேன். குஞ்சடைக்கு நான் சொன்னேன். மூத்திரம் முட்டுது சொன்னது நானப்பா. பச்சை பிள்ளை கேள்வி சொன்னல தம்பி. பச்சை பிள்ளை போய் சொல்லுமாங்க. பச்சை பிள்ளை சொல்ல, பச்சை வெட்டி போய் சொல்லுதே. போய் சொல்லாதே. அப்படியா? உண்மையில நீ சொன்னியா? சொன்னேன். நான் தான் கவனிக்கலையா? கவனிக்கல. வா மறுபடியும் சொல்லு. பிரம்ம புராணம், பத்ம புராணம். ஏன்டா முக்குற? முக்குனா தானே வரும். எது வரும்? பி புராண பேரு. அட சொல்லுங்க. பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், கல்கி, ஆனந்த விகடன். டேய் ஆனந்த விகடனா? இதெல்லாம் எங்கடா புராணத்தை வருது? புராணம் சொல்லும் பொழுது ஆனந்தமா சொல்லணும். ஆனந்தமா சொல்லு. சரி, பேரு வரலையே. வருதுல. படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கையோ. அப்படியா? எனக்கு புராணம் வேணாமியா? அப்ப வேணாம். அப்படியா? ஏய் வேணாம்னா புராணம் வேணாம்னே. வா இதிகாசம் பேசுவோம். பேசுவா. இதிகாசத்துல முதல் இதிகாசம் எது தெரியுமா? இதிகாசம் மொத்தம் எத்தனை? இதிகாசம் மொத்தம் எத்தனை? 3. இதுலயே நீங்க நிப்பாட்டிட்டீங்களே, ஏன் தேவையில்லாம பேசுறீங்க? என்ன நிப்பாட்டிட்டேன்னா புரியல. என்ன பேசவே இல்லை. இதிகாசம் எத்தனை? 3. கிடையாது. கிடையாது நீ சொல்லாத. படிச்ச நான் சொல்றேன் 3ன்னு. எப்படி நீ கிடையாதுன்னு சொல்லுவ? அப்ப நான் முட்டா பையல. முட்டா பையன் தப்பா சொன்ன. முட்டா பையன். இதிகாசம் 2 தான். 3 2 தான். சரி 2 சொல்றீ. என்ன 2 சொல்லு அப்போ? ராமாயண மகாபாரதம். இது பெரிய விஷயம் பாரு. யாருக்கும் தெரியாது ராமாயண மகாபாரதம் 2 இதிகாசம். அதை தவிர்த்து 3ஆவதாக இதிகாசம் 1 என்ன? அது அரங்கேற்றம் செய்யப்படவில்லை, ஆனாலும் இருக்கு. என்னது? சொல்றேன் தெரிஞ்சுக்க. என்னது? இதுக்குதான் பேச கோமாளிலாம் புராணம் பேச இந்த லட்சணத்துல இருக்கும். ராமாயண மகாபாரதம் நீங்க சொல்றத. ஆனா அதை தவிர்த்து 3ஆவதாக ஒரு இதிகாசம் உண்டு. அதுதான் சிவ ரகசியம். அப்ப அதற்கான இதிகாசம் சொல்லப்படாது. நான் சொல்றேன் அதுதான் சிவ ரகசியம். ஏன்னா உன்னை தோக்கடிக்க. ஐயா
சொல்லக்கூடாதுங்கிற சொன்னப்ப சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? என்ன போட்டிருக்காது? சிவர் ரகசியம்னு போட்டிருக்கு. ரகசியத்தை வெளியில சொல்லலாமா? எது? அப்ப ரெண்டு தானே. ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுங்க. ஓ ரகசியம் ஏன் ரகசியமா? சிவ ரகசியம் அதைத்தான் சொல்லக்கூடாதுங்கிறேன். சிவ ரகசியத்தை சொல்லக்கூடாது, நம்ம ரகசியத்தை சொல்லக்கூடாது, சிவன் ரகசியத்தை சொல்லலாமா? அப்ப இதிகாச்சு ரெண்டு தானே. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி, அரங்கேற்றம் செய்யப்படலைன்னா அப்ப அந்த பிரச்சனை விட்டுருங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த ராமாயணத்தை முழுமையா பேசுவோம். படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன். யாரு எழுதுனா ராமாயணத்தை? மாட்டிக்கிறியா? இது முத கேள்விக்கே தெரியல. இதுல அப்படி ராமாயணத்தை ஒரு கிழிச்சு கேப்பேன். டேய் வர சொல்லி அடுத்தால. ஐயா இங்க வாங்க. நான் தெரியலன்னு சொன்னேன். முழிக்கலையே. இது ஒரு சப்ப கேள்வி. 2ஆம் கிளாஸ்ல படிச்ச கேள்வி. சப்ப கேள்வியா? இத போய் பேசினா அப்படி பெருசா. சரி, ராமாயணத்தை எழுதுனது யாரு? யாரு? சமஸ்கிருதமா இல்ல தமிழாக்கமா? எதுல கேட்ட நீ சொல்லுவ? வாங்க. சரி, சமஸ்கிருதத்துல வால்மீகி எழுதினாரு. தமிழாக்கம் முன்னது யாரு? பரவாயில்லையே. வாங்க. உன்னை ராமாயணத்தோடு வேற எது போயிருக்கலாமோ? பேசுங்க. சரி, படிச்சிருக்கேன். உண்மையில நியாயமா சொன்னா ஏத்துக்கிறேன். கைதட்டு கப்பு. யாராச்சும் தட்டினீங்கன்னா கடுப்பு. மொத்த ஓட்டு திருப்பிட்ட. அடுத்து நீ பண்றதை உனக்கு தட்டுறதை பார்த்தா அடுத்த 4 வருஷம் நீ வந்துருவியோ? விடவே மாட்டேன் உன்னைய. பா, ராமாயணத்து தமிழாக யாரு கேட்டீல? படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏட்டை கிழித்தான் ஒரு வடமொழி உண்டு இருக்கு. காரணம் என்ன? படித்த எழுதிய ஒட்டக்குத்தர் எழுதியவன் கிழித்தார், படித்த கம்பல் ராமாயணம் என்ற பாட்டை கொடுத்தார். அப்ப கம்பர் ராமாயணம்னா அதுக்கு மொத்தம் 7 காண்டம். அதுல முதல் 6 காண்டத்துக்கு எழுதியது கம்பர், 7வது காண்டத்துக்கு எழுதியதுனா ஒட்டக்குத்தர். அதனாலதான் இன்னைக்கு கம்பர் ராமாயணம்னு நம்ம சொல்றோம். இப்ப யார் எழுத கேட்டது சொன்னா முதல்ல யார் எழுதுனது நீ சொல்லு. சமஸ்கிருதத்தில் எழுதுனது வால்மீகி. தமிழாக்க முதல்ல பண்ணது சொல்லுங்க. தெரியல. வால்மீகி நான் சொல்லிட்டேன். தமிழாக்கம் பண்ணது யாருன்னு உங்ககிட்ட கேட்டு நான் சொல்லிட்டேன். ஒட்டக்குத்தரும் கம்பரும் பண்ணான்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி கீழே இறங்குவா. ஏன் பயமா இருக்கா? உள்ள குதி. என்னமா சொல்றீங்க? 6 காண்டம் என்ன ஏன் பேசிட்டு? ஒட்டக்குத்தரும் சொன்னா பட்ட போதுமா? ஒட்டக்குத்தரிங்க ஒட்டக்குத்தன் பேரு சொல்லுங்க. வெட்டிய தலை ஒட்டப்பட்டதால் அவருக்கு ஒட்ட. அட அப்பா, இது யாருக்கும் தெரியாது. சரி, இங்க வா. வெட்டிய தலை ஒட்டப்பட்டுச்சுல. ஆமா, அதுக்கு ஒரு கவி பாடி இருப்பாங்கல்ல. பாடுனாரு. என்ன கவி? அது எனக்கு தெரியும். நீ ஏன் அறிவை நீ சோதிக்காத. சபைக்கு வந்து இதோட தெரியாம வந்திருப்பாங்களா? இங்க பாரு, நீ தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எவ்வளவு ஒரு கேட்ட சொல்லிட்டேன். நிப்பாட்டு. அடுத்த வருஷம் இந்த ஊருக்கு நான் வரக்கூடாதா? எவ்வளவு எண்ணங்கள் வருங்க. வன்மம் அப்படியே வச்சுக்க. நீங்க 4 வருஷம் வந்துட்டீங்களா? நானே கையெடுத்து கும்பிட்டுயா. என்னையே மட்டும் பாத்துக்கிட்டு தான் நாரதர்னா இப்படித்தான் இருப்பாயின்னு வெறுப்பு உணர்வு வந்துடும். ஆளை மாத்துக்கிட்டு கேட்க மாட்டாங்கயா. அவங்க விருப்பம் நம்ம மேல வச்சு அது பஞ்சாயத்துல வந்துட்டோம்ல. விவரம் பேசணும்ல. ஒட்ட குதிரை வெட்டப்படுத்த ஒட்ட வச்சவன ஒட்ட குதிரை. அந்த கவி என்ன கேட்கல. நான் பாடிட்டா நீ என்ன செய்யற? பாடுங்க. இரண்ட மன்னிப்பு கேட்டு உள்ள போயிரியா? அட நீங்க பாடுங்களே. பாருங்க. பாடி நான் ஒட்ட குத்தல் எப்படி விக்கா புக்கா வித்தாவு போய் எக்காட போய் உட்காட சொல்ல பாடத்தி வெப்பாட பொண்டைத்தான தானே செய்வித்தே. என்ன பண்ற? மன்னிப்பு மரியாதையா பேசியா? தேவையில்லாம மேடையில கட்டி உருண்டுருவேன். கட்டி உருள்றியா? அப்புறம் வேத்தாங்க கோத்தாங்க 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 கோத்தாங்கறங்க. யாரை வச்சு கோத்தாங்க கோத்தாங்க? மரியாதை பேசிக்க. யாரையா சொன்னா? நீ தானே சொன்ன. நான் என்ன சொன்னேன்? யாரை வச்சு கோத்தாங்க கோத்தாங்கற? ஏய், யாரை பேசுற? கேட்டிய கேள்வி. ஒட்டக்குத்தருக்கு பாடிய கவி என்னன்னு? என்ன கவி பண்ணாரு? அந்த கவி தான். என்ன கவி? விக்கா புக்கா வித்தாவு போய் எக்காட போய் கோத்தாங்கம்மன் கோத்தாங்கம்மன் பேசாதே. ஏய், விக்கா புக்கா வித்தாவு போயா? அவர் விக்காவும் வேணாம் மண்ண வேணாம். விடு. உனக்கு இந்த கவி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இவர் இப்படி பாடிய உடனே பார்த்தார். ஓ, தமிழில் விளையாடுகிறீர்களோ என்று எண்ணிய கவி காலமேகம் அவரும் ஒரு கவி பாடினார். என்ன கவி? அந்த கவியை பாடும் பொழுது அதை பாட என்னை நீங்க மனசார பாராட்டிவே நான் நம்புறேன். என்ன கவி பாடினார்? அது பாடின மதுரை சோமு. இதை பாடினவரு கவி காலமேகம். என்ன பண்ண? மிக சிறப்பாக பாடினார். எப்படி பாடுறாரு? தத்தி தா தூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி தா தூதி. யாரை பத்தியா குதி குதிங்கற? ஏய், உன் பழக்கவழக்கம் சரியில்லை. ஏன் பழக்கவழக்கமா? சொன்னா அஜிகமா பேசிட்டு இருக்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நீ எப்படி நீ நீ பேசுற பார்த்தா நீ அடுத்த வருஷம் வரவிட மாட்ட போலயே. அப்புறம் என்ன? ஏய், அது தூதி. என்னது? தூதி. தூதியா? அதுதான் சொன்னேன். ஒருவேளை எக்கோல தான் வேற மாதிரி கேக்குதோ. மறுபடியும் பாடவா? தத்தி தா தூதி. இந்த கவியே வேணாம்யா. ஏன்? நல்ல கவிப்பா. நல்ல கவி. எனக்கு வேற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தையா விழுகுது. வேணாம். அப்படியா? ஆமா. உனக்கு இது ராமாயண சந்தேகம்னா நீ என்ன கேளு, நான் சொல்றேன். என்ன வச்சிருக்கிய? என்னது? ராமாயணம் வச்சிருக்கேங்கிறீங்களே. மொத்தமா நான் வச்சிருக்கேன். எத்தனை? நீ எத்தனை வச்சிருக்க? 1. 1 வச்சுதான் ஆட்டிக்கு திரியோ. 1 வச்சுதான் ஆட்ட முடியும். டேய், 1 ராமாயணம் தான் நீ வச்சிருக்க. அதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம். என்னது? ஏன்னா உன்கிட்ட 1 மட்டும் தான் இருக்கு. ஆனா மொத்தமா என்கிட்ட 7 காண்டம் இருக்கு.
நான் தானே பெரிய ஆளு, மரியாதை பேசிக்க. 7 காண்டம் இருக்கா? நான் ஒத்துக்கிறேயா. யாரு பெரிய ஆளு இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிட்டியா? இதுதான் என்கிட்ட 1 காண்டம். ஆளை மாதிரி இந்த காலை விடணும்னு பேரு. உண்மைதான். 7 காண்டம் இருக்கா? 7 வச்சிருக்கேன். பரவாயில்ல. எங்க வாங்கினிய? எங்க வாங்கினீங்களா? அப்படி கேக்குற? வாங்கின இடத்த தேடி தேடி அலைஞ்சு வாங்கியிருக்கேன். தேடி தேடி அலைஞ்சு உரத்தநாடு முழுக்க அலைஞ்சேன், பட்டுக்கோட்டை முழுக்க அலைஞ்சேன், மன்னார்குடி முழுக்க அலைஞ்சேன். எதுக்கு அவ்வளவு அலையிறிய? வாங்குறதுக்கு தான். அட சண்டாளத்தனமே. மன்னார்குடி வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமாப்பா. உரத்தநாடு. ஆமா. மன்னார்குடி நான் தாண்டி மாயம் வரைக்கும் போயிட்டேன். கடைசியில எங்க வாங்கினீங்க? தேடி அலைஞ்சு இங்க காரைக்குடியில வாங்கிட்டேன். காரைக்குடியிலே? ஆமாங்க. ஏன் என்னாச்சு? எதுக்கு அப்படி அலைஞ்சு வாங்கின? என்ன அறிவை வளர்ப்பதற்காகத்தானே. சடையாப்பா என்கிட்ட சொல்லியிருக்கப்படாது. ஏன் சொல்லியிருந்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பேன்ல. ஏன் எனக்கு உடம்புல எந்த இதுவும் இல்லை, நல்லா தானே இருக்கேன். அங்க என்ன உங்களை போய் காட்டுறதுக்கா? வேற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி டப்பா நிறைய வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 10-15 எடுத்துட்டு வர வேண்டியதானே. இலவசமாவா? முக்கர கட்டைய பாரு, ஒரு காண்ட 650 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 650 ரூபாயா? ஆமா. ஒருவேளை யானைக்கு போடுறதா இருக்குமோ? யானைக்கு போடுறியா? ஐயா 650 ரூபாய்க்கு அதோட நீளம் இவ்வளவு, உயரம் இவ்வளவு பெருசு. அப்ப நான் சொன்னது யானைக்கு போடுறதா? எங்க ஐயா வச்சிருந்தாரியா? ஐயா வச்சிருந்தாரா? பழசுவோட பரம்பரை பரம்பரையாக எங்க ஐயா வச்சிருந்து, எங்க அப்பா வச்சிருந்து, இப்ப நான் வச்சிருக்கேன். அடுத்து என் பிள்ளை பேரன்னு எங்கள் பரம்பரையின் சொத்து. என்னையா இது கருமத்தை? ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா தூக்கி போட்டணும்யா. பரம்பரை வச்சுக்கிட்டு யூஸ் பண்றது. தூக்கி போடுறியா? படிக்கிற புத்தகத்தை கொண்டு எவ்வளவு தூக்கி போடுவானயா? அறிவு வேணா? படிக்கிற புஸ்தகமா? ஆமாப்பா. ஐயா நீங்க எந்த காண்டம்? நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்ல நீங்க எந்த காண்டத்தை சொன்னீங்க? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். நான் குத்துர காண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உத்தர காண்டம் குத்தர காண்டமா? இது அத்தனை முழுமையாக படித்தவனப்பா நான். ஆமா. இப்ப ராமாயணத்தை பத்தி படிச்சிருக்கீங்க? கேளு சொல்றேன். மகாபாரத்தை பத்தி படிச்சிருக்கீங்க? கேளு சொல்றேன். சரி, ராமாயணத்தை பத்தி பேசுவோம். நீங்க பேசுவா வா. தமிழாக்கம் முன்னது யாரு? அதெல்லாம் விட்டு. கம்பரும் நீ வாய் பேசுறீல. ராமாயணம் நீ முழுசா படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ராமாயணத்துல ராமர் மனைவி சீதை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லட்சுமணன் கல்யாணம் பண்ணானா? யார கல்யாணம் பண்ணானா? பண்ண. பரதன் கல்யாணம் பண்ணானா? பண்ண. சத்ருகனை கல்யாணம் பண்ணானா? பண்ண. ராமர் மனைவி சீதை எல்லாருக்கும் தெரியும்ல. லட்சுமண பொண்டாட்டி பேரு, பரதன் பொண்டாட்டி பேரு, சத்ருகனை பொண்டாட்டி பேரு. எங்க சொல்லு பாப்போம். பண்ணியா? நீ யோசிச்சிருப்ப ராமாயண கதைக்குள்ள கேட்பான்னு. அப்படில இல்ல. சரி சொல்லு. ராமாயணங்கிறது எப்பேற்பட்ட ஒரு பெரிய புராணம் அது. ஆமா. ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ வேண்டும் என்பது. அதுக்கு முன்னாடி உள்ள அவதாரத்துல எத்தனை மனைவியோட மகாவிஷ்ணு வாழ்ந்து கதை கொடுத்தாரு. ஆனா ஒருவனுக்கு ஒருத்தி தன்மையை காட்டுவதற்கு எடுத்த அவதாரம் ராம அவதாரம். அப்பேற்பட்ட அந்த ராம அவதாரத்துல அடுத்த முண்டாட்டியே பார்க்க கூடாதுன்னு வாழக்கூடியவர் ராமர். அந்த புராணத்துல போய் அடுத்த முண்டாட்டி பேரை சொல்றியா? என்னையா மனுஷனீங்களா? இல்ல புரியல. என்னது? அடுத்த முண்டாட்டி பேரெல்லாம் சொல்லக்கூடாதியா? அதான் தப்புயா. பேர் சொல்ல வந்துடுறது. அடுத்த முண்டாட்டி பேரை நான் எப்படி சொல்ல முடியா? சொல்லக்கூடாது. என்னது? ஏப்பா படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கையா? படிச்சவர் தெரியலையே. அடுத்த முன்னாடி பேரை சொல்லக்கூடாது. அட பேர் சொல். பரத முண்டாட்டி மாண்டவி, லட்சுமண முண்டாட்டி ஊருமில்ல, சத்திர முண்டாட்டி சுர். எனக்கு அது தெரியும். அதுக்குள்ள அப்ப சொல்ல வேண்டியதானே? அது அடுத்த முன்னாடி பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்ப மத்ததெல்லாம் தெரியுமா? என்ன தெரியுமா? அப்படியா? சரி இருக்கட்டும். ஆமா, அதனால நீ பேசுற பார்த்தா எனக்கு நம்ம நீ 10 பாட்டு பேசுன்னு நினைப்பேன். பா, திரும்ப நாட்டுப்படி, பட்டு நாட்டுப்படி, சிறுமா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ தான் என் பிரச்சனை. நான் சத்தம் போட சொல்லி திமிரா நீ உள்ள உட்காந்துறதுக்கு நீ தான் என் பிரச்சனை. வா, சங்க இலக்கியம் பேசுவான். திரும்ப நாட்டுப்படி, பட்டு நாட்டுப்படி, சிறுமா நாட்டுப்படி, பெருமா நாட்டுப்படி, மதுரை பாட்டு, உள்ளே காஞ்சி, பட்டுற பாடி, நெடில் பாடி, மடைவிடலாம். வேணாமா? வா, தட்சிணை, குறுந்தொகை, 500, 10 பரி பாடல், கழித்தொகை, அக 400, புற 400, 8 தொகை. பேசுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. ரத்த கொதிப்பு அப்படித்தான். பத்த குழம்பா? ரத்த கொதிப்பு யாருக்கு? ஐயா வந்துட்டு போதுங்கிறேன். அனிமா, மகிமா, கனிமா, லகிமா, பிரதி, பிரகாமி. நீ கேட்கும் பொழுது நான் மூத்தரம் மெஞ்சுக்கு இருந்தாயா 1 கிலோமீட்டர். மூத்தரமைய போனியா? ஆமாய்யா. 3 தடவை கேட்டப்பமா நீ மூத்தரமைய போன? மூத்தரம் அவ்வளவு தூரம் போக வேண்டியதா இருக்கையா? அப்ப நீ மண்டக்கணமாக திமிராக ஆணவமா இல்லையா? அதெல்லாம் ஒரு மொஜரும் கிடையாது.
பேசுறதுக்கு நேரம்ல. யாரை பார்க்க வந்தீங்க? நேரம் இருந்தாலும் அப்படி கொடுத்துருவாங்க. சரி, என்ன யாரு இருக்கு? நான் யாரும் தெரியல. தெரியாது. நான் தான் அகில மற்றும் நாரத மகரிஷி. அந்த புண்ணியம் நீங்க தானே? ஆமா, நான் எங்க உடைய கால வைக்கிறேனோ அதோட நாசமா போகும். ஏய், சுபிச்சம் கிடைச்சிருமியா? சுபிச்சம் கிடைக்குமா? அத்தனை சிறப்புக்குரிய நாரத மகரிஷி. பெரியவர்களை பார்த்தது பாவ மோட்சம். ஏதோ சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு இருவர். எத்தனை பெண்கள் இருக்காங்க? 2 பொம்பளை பிள்ளைய. யார் அந்த 2 பொம்பளை பிள்ளையா? தங்கை வள்ளி, இன்னொரு பிள்ளை குள்ளி. அடடா, உங்களுக்கு கிடைத்த இந்த பொருத்தம் இன்று போல் என்றும் அமைய வேண்டும். வாழ்க பல்லாண்டு. சரி, அப்ப நீ என்ன பண்ற? அந்த ஒரு பிள்ளை இருக்கணையில நியாயமா உங்களெல்லாம் இதுக்கு உள்ளதான் வைக்கணும். குழந்தை தொழிலாளர் முறையா பயன்படுத்துறிய? சரி, முதல்ல அந்த பிள்ளையை அழைச்சு வாங்க, ஆசி வழங்கிட்டு அப்ப அவங்க அம்மா அத்தை முதல் அப்ப அழைத்து பரவ பார்க்கலாம். நாராயணா அத உள்ள வச்சா அண்ணா வைக்கல. பாப்பா பாப்பல்ல. டேய் டாடியே, டேய் போடி போட்டு மரியாதை, சின்ன பிள்ளை போய் வாமா போம்மா மரியாதை பேசு. நீ காட்டு போயில, நீ ஹரிச்சந்திரன் சொல்ற படிக்கலையா? நீ டிசிப்ளின் பண்ணம்மா அடைச்சலாம் பேசுங்க. சத்தியமா மடப்புறம் காசி வெட்டி போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா இல்லை காசு வெட்டி போடியா விளையாடுக்கு சொல்லுங்க. ஒருத்தர் வந்திருக்கின்றார். நாரதர் மகாமுனிவர். உங்களுக்கு கொடுத்தாரா? என்னச்ச? ஐயா ஆசி நாங்க நல்லா கொடுத்தாரு. சாமியை கூப்பிடுறேன். சாமி ஹலோ வாங்க. நாராயண நாராயண. ஆள் கொஞ்சம் வயரா அட்ஜஸ்ட் பண்ணு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பாத்தோடு பறந்தாச்சா. அச்சா மடலான மறந்தாச்சா. சூப்பரா. நான் முற்றும் துறந்தவன் இந்த பிள்ளை சொன்னியா சொல்லலையா? அப்புறம் ஏன் மீது ஏறி கொண்டு வருகிறாள்? இந்த பிள்ளை உங்ககிட்ட வந்ததுக்கு காரணம் வேற. என்ன சொன்னேன்? அவர் முற்றும் துறந்தவர். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த ஆசையுமே அறவே வெறுத்தவன் சொல்லியிருக்கணும். சொல்லிட்டேன். அப்புறம் ஏப்பா ஏறி வர்றா? அதெல்லாம் திறக்கிறாரு, நம்மதையும் கொஞ்சம் திறக்க சொல்லுங்க. எது? அறிவு கண்ணை திறக்க வேண்டுமா? வாழ்ல பல்லாண்டமா. நீ 16 பெற்று 15 செத்து அர்த்தரையை முடிச்சதானமா? இது 16 பெக்க முடியாது. அதுக்கு இன்னும் 14 வருஷம் ஆகணும். ஆத்தாடி 16 செல்வம்னா இந்த பிள்ளை வாழ்நாள் முழுக்க செல்வத்தோடு வாழ வேண்டும். யாரு? நம்ம தாளம்புர செல்வம் இருக்காரு, அவருடைய அவர் இல்லையா? 16 செல்வங்கள், புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, அது மாதிரி இருக்குல்ல. அது போன்ற 16 செல்வத்தோடு இந்த பிள்ளை பெருவாழ்வு வாழ வேண்டும்.
வாழ்க பல்லாட்டமா நல்லா இருக்கணும். சரி, மகிழ்ச்சி. அடுத்த காவலிலே இருப்பது யார்? என் தங்கை வள்ளி, இடத்தின் தலைவி. ஆமா. வள்ளி நாயகமா? அழைத்து பாருங்கள். ஆசி விளங்கும் நாராயணா. நாராயணா.